ஓம் ஸ்ரீ மகா பெரிவா சரணம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. சதா பாலரூபாபி விக்னாத்ரி ஹந்த்ரி மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்யமான்யா விதீந்திராதிமிருக்யா கணேசாபிதாமி விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்திஹி. மாதக்ஷணம் ஸ்னபய மாம் தவ வீக்ஷிதேன மந்தாக்ஷிதேன சுஜனை அபரோக்ஷிதேன காமாட்சி கர்ம திமிரோத்கர பாஸ்கரேண ஸ்ரேயஸ்கரேண மதுபத்யுதி தஸ்கரேண. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஐங்கார ஹ்ரீங்கார ரகஸ்யயுக்த ஸ்ரீங்கார கூடார்த்த மகாவிபூஜ்ய ஓங்கார மர்ம பிரதிபாதினீभ्यां நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாभ्याம். இனி 98வது ஸ்லோகம். கதா காலே மாதः கதய கலிதாலக்த கரசம் பிபேயம் வித்யார்த்தி தவ சரண நிர்ணேஜன ஜலம் பிரகிருத்யா மூகானாமபி ச கவிதா காரணதயா கதா தத்தே வாணி முககமலதாம்பூலரசதாம். அம்பாள்தான் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி இவர்களின் தோற்றத்திற்கு காரணமாகிறாள். தொழில் நிமித்தமாக அவர்களுக்கு குணங்களை கொடுத்து அவற்றை திறம்பட செய்விக்கிறாள். சில நேரங்களில் அம்பாளே அவற்றை நேரிடையாக தானே செய்கிறாள் என்பதை இந்த ஸ்லோகத்தில் பகவத்பாதாள் தெரிவிக்கிறார். சரஸ்வதி தான் வாக் வன்மைக்கு அதிபதி. ஆனால் அந்த சரஸ்வதி தேவி செய்யக்கூடியதை க்ஷண நேரத்தில் தன் பக்தனுக்கு அம்பாள் நேரடியாக செய்கிறாள் என்று இந்த ஸ்லோகம் கூறுகிறது. அம்பாளின் பாத தீர்த்தம் பருகியதால் ஊமையும் கவிப்பாடும் திறமை பெறுவதால் தனக்கு அந்த பாக்கியம், தேவியின் திரு பாத தீர்த்தம் பருகும் பாக்கியம் எப்பொழுது கிடைக்கும் என்று தேவியின் அருளை வேண்டுகிறார் இந்த ஸ்லோகத்தில் பகவத் பாதாள். இனி ஸ்லோக வரிகளும் அதன் அர்த்தமும். கதா காலே மாதः, ஹே மாதா எப்பொழுது, கதய கலிதா லக்த கரசம் மருதாணி ரசத்தோடு கூடிய, பிபேயம் வித்யார்த்தி தவச்சரண நிர்ணே ஜலஜலம். தவச்சரண நிர்ணே ஜனஜலம் அதாவது உன் திரு பாத தீர்த்தத்தை, கல்வி ஞானத்தை அடைய விரும்பும் நான் எப்பொழுது பானம் செய்வேன், அதாவது அந்த உன் திரு பாத தீர்த்தத்தை எப்பொழுது நான் உட்கொள்வேன். தயை கூர்ந்து சொல் தாயே. பிரகிருத்யா மூகானா நம அபிச்ச கவிதா காரணதயா, இயற்கையிலேயே ஊமையாக இருப்பவர்களும் கூட கவிதா காரணதயா கவித்துவத்தை, கவி பாடும் ஆற்றலை பெறுவதால், அதாவது ஊமைகள் கூட கவி பாடும் திறமை பெறுவதால், கதா தத்தே வாணி முக கமல தாம்பூல ரசத்தாம் எப்பொழுது சரஸ்வதி தேவியின் வாயில் இருக்கும் தாம்பூல ரசத்தை நான் பெறுவேன் என்கிறார் பகவத் பாதாள். அதாவது அவளுடைய சரஸ்வதி தேவியின் தாம்பூல ரசத்தை பருகி அந்த கவி பாடும் திறமையை நான் எப்பொழுது அடைவேன் என்று கேட்கிறார் பகவத் பாதாள்.
அதாவது தேவி சரஸ்வதியின் பிரம்ம ஞானத்தை அடையக்கூடிய ரசத்திற்கு சமமான சக்தி உடையது அம்பாளின் திருப்பாத தீர்த்தம். அந்த திருப்பாத தீர்த்தத்தை நான் எப்பொழுது பருகுவேன் என்று கேட்கிறார் பகவத் பாதாள் அம்பாளிடம். அம்பாளின் பாத தீர்த்த மகிமை வெளிப்பட தேவியின் ஒரு லீலை பல காலங்களுக்கு முன்பு நடந்திருக்கிறது. கொல்லூர் மூகாம்பிகை க்ஷேத்திரத்தில் பிறவி ஊமை பிராமண சிறுவன் ஒருவன் மூகாம்பிகை சன்னதியில் தன் பேசும் சக்தியற்ற ஊமை குறைபாட்டை நினைத்து மிகுந்த மன வருத்தத்தோடு மனதினால் அம்பாளை தன்னுடைய குறையை நீக்கும்படி கண்ணீர் பெருக பிரார்த்தித்து கொண்டிருந்தான். கருணாஸ்வரூபியான ஜெகன்மாதா அங்கே பிரத்யட்சமாகி தன் திரு பாதங்களில் ஈரம் காயாமல் இருந்த மருதாணியை ஜலத்தால் அலம்புவது போல காட்டி அந்த பாத தீர்த்தத்தை அந்த ஊமை சிறுவனுக்கு கொடுத்து குடிக்கச் செய்தாள். அவனும் தேவியின் சொல்படி பக்தியோடு அந்த நீரை குடித்தான். உடனே அவனுக்கு ஊமை தன்மை நீங்கி தன் திவ்ய வாக்குகளால் அம்பாளை ஸ்தோத்திரம் செய்ய ஆரம்பித்ததாக ஒரு வரலாறு உண்டு. அம்பாளின் மருதாணி கலந்த நீரை பருகியதால் அவனுக்கு உதடு, நாக்கு இவைகள் சிவப்பாக காணப்பட்டது. இதை அருகிலிருந்த வித்வான்கள், வாக்கிற்கு அதிபதியான சரஸ்வதி தேவியானவள் இந்த குமாரனிடம் பரம கருணை கொண்டு தான் மென்ற வெற்றிலை சாறை இவன் மகா வித்வானாக வேண்டும் என்ற எண்ணத்துடன் இவன் வாயில் உமிழ்ந்திருக்கிறாள் என்று தீர்மானித்தார்கள். அது சரஸ்வதி தேவியின் அருள் என்றார்கள். ஆனால் அக்குமாரனுக்கு நேர்ந்தது அவன் பக்தி பிரார்த்தனைக்கு கொல்லூர் மூகாம்பிகையாக சாக்ஷாத் ஜெகத் ரக்ஷகியே அருளியது. அவளது பாத தீர்த்தம் பிரம்ம ஞானத்தை அருளும் ஸ்ரீ சரஸ்வதியின் தாம்பூல ரசத்திற்கு ஈடு என்றும், அவனது பக்திக்கு மனம் கரைந்த சரஸ்வதி செய்ய வேண்டிய அனுகிரகத்தை அம்பாளே தானே நேரடியாக செய்தாள் என்றும் கூறுகிறார் பகவத் பாதாள். ஆக இப்படி சில நேரங்களில் சரஸ்வதி தேவி செய்யக்கூடியதை க்ஷண நேரத்தில் தன் பக்தனுக்கு அவனுடைய பக்தியை மெச்சி அம்பாளே நேரடியாக செய்கிறாள் என்று கூறப்படுகிறது. இப்படி இந்த பிரம்ம ஞான அமிர்தமாகிய பாத தீர்த்தம் தனக்கு எப்பொழுது அருளப் போகிறாள் அம்பாள் என்று மனம் ஏங்கி தாயாரை பிரார்த்திக்கிறார் பகவத் பாதாள். தாம்பூல பூரிதமுகி தாடிமி குசும பிரபாயை நமஹா. ஓம் தத் சத். இனி 99வது ஸ்லோகம். சரஸ்வத்யா லக்ஷ்மியா விதிஹரி சபன்னோ விஹரதே ரதே பாதிவ்ரத்யம் சிதிலயதிரம் ஏன வபுஷா சிரம் ஜீவன்னேவ க்ஷபித பசுபாசவ்யதிகரஹ பரானந்தாபிக்யம் ரசயதி ரசம் த்வத் பஜனவான். பகவத் பாதாள் கூறுகிறார், தேவியை உபாசிக்கின்றவர்களிடம் காணப்படும் வித்யையோ ஐஸ்வர்யமோ பிரம்மா விஷ்ணு இவர்களிடம் கூட இல்லையாம். உபாசகனுடைய சரீரம் மன்மதனை போல் சௌந்தரியம் மிகுந்து காணப்படுமாம். இப்படி பராசக்தியை வழிபடுவதன் மூலம் அவளது கருணா கடாட்சத்தில் உபாசகனுக்கு ஞானம், செல்வம், சௌந்தரியம் ஆகிய மூன்றும் தாமாகவே வந்து அடைகிறதாம். இந்த மூன்றும் பெற்ற பக்தன் லோக சுகத்தை அனுபவித்து பிறகு முடிவாக பிரம்மானந்தத்தையும் இங்கேயே அடைந்து விடுகிறானாம். பசு என்பது ஜீவனை குறிக்கும்.
பாசம் என்பது மாயையை, அதாவது அவித்தையை, அறியாமையை குறிக்கும் சொல். பந்த பாசம் என்கிற மாயையால் கட்டுண்டிருக்கும் ஒரு ஜீவன் ஒரு கட்டத்தில் பஞ்ச இந்திரியங்களால் ஆன இந்த உடல் வேறு, தான் வேறு என்ற ஞானம் பெற்று தான் அந்த பிரம்மத்திலிருந்த வந்த ஒரு துளி என்றும் மீண்டும் அந்த பிரம்மத்தை அடைவதுதான் இந்த மனித பிறவி எடுத்ததன் நோக்கம் என்பதையும் புரிந்து பந்த பாசத்திலிருந்து விடுபட்டு பசுபதியின் ஜோதி ஸ்வரூபத்தில் மனதை லயிக்கச் செய்து பரபிரம்மத்தை அடைந்து விடுகிறான். அதாவது ஜீவன் முக்தி அடைகிறது என்று கூறுகிறார். அம்பாளை பூஜிப்பதால் இத்தனை சௌக்கியங்களும் கிடைத்து பிறகு அந்த சச்சித் ஆனந்தத்தை பரபிரம்மத்தையும் அடைந்து விடுகிறான். இந்த 99வது ஸ்லோகத்தில் அவர் கூறுவது, பசுவான ஜீவன் கடைசியில் தன் பதியான பிரம்மத்தை அடைந்து விடுகிறது என்று கூறக்கூடிய ஸ்லோகம் இந்த 99வது ஸ்லோகமாகும். இனி ஸ்லோக வரிகளும் அர்த்தங்களும். சரஸ்வத்யா லக்ஷ்மியா விதி ஹரி சபன்னோ விஹரதே. வாக்தேவியான சரஸ்வதியோடும் சம்பத்திற்கு அதிபதியான லக்ஷ்மி தேவியோடும் விதி ஹரி சபன்னக விஹரதே. விதி என்றால் பிரம்மா. பிரம்மாவிற்கும் ஹரிக்கும் பொறாமைக்கு இடமளித்து விஹரதே ஆனந்தமாக காலம் கழிக்கிறான். யார்? த்வத் பஜனவான், உன்னை பூஜிக்கிறவன். அடுத்து ரதேஹே பாதிவ்ரத்யம் சிதிலயதி ரம்யேன வபுஷா. ரம்யேன வபுஷா, தன் அழகிய சரீரத்தால் மன்மதனின் பத்னியான ரதி தேவியின் பதிவிரத தன்மையை சிதிலயத்தி தளரச் செய்கிறான். ஆக உன்னை பூஜிக்கிறவன் அவனுடைய சரீரம் மன்மதனை போல் அழகு மிகுந்ததாகி விடுகிறது. அதை பார்த்த ரதி தேவியின் பதிவிரத தன்மை கொஞ்சம் தளருகிறதாம். சிரம் ஜீவன் நேவ, தான் சிரஞ்சீவியாக இருந்து கொண்டு க்ஷபித்த பசுபாச வியதிகரக. பசு என்றால் ஜீவன், பாசம் என்றால் பந்தம். ஆக இந்த பந்த பாசம் ஆகியவற்றின் சம்பந்தத்தை போக்கியவனாக பரானந்தாபிக்யம், பரமானந்தம் என்கிற சுகத்தை ரசயதி ரசம் த்வத் பஜனவான், அந்த பிரம்மானந்தம் என்கிற சுகத்தை அனுபவிக்கிறான் உன்னை உபாசிக்கிறவன் என்கிறார் இந்த 99வது ஸ்லோகத்தில் பகவத் பாதாள். மேலும் அவர், அம்மா, உன்னை பூஜிப்பவன் பிரம்மாவும் விஷ்ணுவும் கூட பொறாமைப்படும் அளவிற்கு கல்வியிலும் செல்வத்திலும் சுகத்திலும் சிறந்து விளங்குகிறான். உன்னை பூஜிப்பவனது அழகு மன்மதனுக்கு ஒப்பாக இருப்பதால், ரதிதேவியும் தடுமாறச் செய்யக்கூடியதாக இருப்பதால் மன்மதனும் கலங்குகிறான். மேலும் உன் பக்தன் சிரஞ்சீவியாக இருந்து கொண்டு ஆசா பாச சம்பந்தங்களிலிருந்து விடுபட்டவனாக பிரம்மானந்த சுகத்தை அனுபவிக்கிறான் என்று கூறுகிறாள். அம்பாள் உபாசனையின் மேன்மையை, மகிமையை இந்த ஸ்லோகம் எடுத்து கூறுகிறது. ஆக அம்பாளை வழிபடும் ஒருவன் செல்வமும் பெற்று, கல்வி ஞானமும் பெற்று, சௌந்தரியமும் பெற்று, சுகமாக இந்த லோக க்ஷேமத்தை அனுபவித்து கொண்டு பிறகு ஞானத்தினால், பிரம்ம ஞானத்தினால் தான் வந்த காரணம் அறிந்து அவன் பிரம்மானந்தத்தோடு தன்னை ஐக்கியப்படுத்தி முக்தியும் அடைகிறான் என்று கூறக்கூடிய ஸ்லோகம் இது.
அபிராமி பட்டர் தன்னுடைய 8வது பாடலில் கூறுவார், சுந்தரி எந்தை துணைவி என் பாசத் தொடரையெல்லாம் வந்து அறி என்று பாடுவார். ஆக பசுபாச விமோச்சின்யை நமஹா. ஓம் தத் சத்து. இனி நிறைவாக 100வது ஸ்லோகம். பிரதீபஜ்வாலாபிஹி திவசகர நீராஜன விதிஹி சுதாசூதே சந்திரோபலஜலலவைரர்க்யரச்சனா ஸ்வகீயை அம்போபிஹி சலிலநிதிசௌஹித்யகரணம் த்வதீயாபேர்வாக்பிஹி தவ ஜனனி வாசாம் ஸ்துதிரியம். பிரதீப ஜுவாலாபிஹி கற்பூர ஜுவாலையினால், திவசகர நீராஜன விதிஹி சூரிய பகவானுக்கு செய்யும் மங்கள ஹாரத்தி காட்டுவது போலும், சுதாசூதே சந்திரோ பலஜலலவை அர்க்கிய ரச்சனா சந்திரனுக்கு சந்திரகாந்த கற்களிலிருந்து பெறுகிற ஜலத்தால் அர்க்கியம் கொடுப்பது போல, ஸ்வகீயை அம்போபிஹி சலிலநிதி சௌஹித்ய கரணம் சமுத்திர ஜலத்தால் சமுத்திரத்தை திருப்தி செய்வது போலவும், த்வதீயாபேர் வாக்பிஹி தவ ஜனனி வாசாம் ஸ்துதிரியம். ஹே வாக்தேவதையான தாயே, நீ அளித்த உன்னுடைய வாக்குகளால் உண்டானது இந்த ஸ்லோகம் என்கிறார் பகவத் பாதாள். அதாவது சூரிய நாராயண பூஜையின் பொழுது சூரிய பகவானுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்படும். அந்த கற்பூரம் எரியும் பொழுது அந்த ஜுவாலையின் பிரகாசம் சூரியனுடையது. அவருடைய பிரகாசத்தையே எடுத்து அவருக்கே காட்டுவது போல, சந்திர கிரகணம் காலத்தில் கிரகணம் விட்ட பிறகு ஸ்நானம் செய்த பின் சந்திரனுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. சந்திரனின் ஒளியால் உண்டான சந்திரகாந்த கல்லில் உண்டாகும் ஜலத்தை கொண்டே சந்திரனுக்கு அர்க்கியம் செய்வது போல, புண்ணிய காலங்களில் சமுத்திர ஸ்நானம் செய்துவிட்டு சமுத்திரராஜனை திருப்தி செய்ய அந்த சமுத்திர ஜலத்தை கொண்டே அர்க்கியம் விடுவது போலத்தான் தாயே நான் உன்னை ஸ்துதித்தது. வாக்குகளுக்கு நீயே அதி தேவதை. உன் அருள் இருந்தால்தான் வாக்வன்மை சித்திக்கும். ஆகையால் நீ அருளிய வாக் விலாசத்தால் நான் உன்னை ஸ்துதிக்க முடிந்தது. நீ அருள் செய்த அந்த வாக்கு வன்மையினால்தான் உன்னை பற்றி என்னால் ஸ்துதி செய்ய முடிந்ததம்மா. அவையாவும் நீ கொடுத்த வாக்தான் என்கிறார். மற்றபடி நானாக எதையும் ஸ்தோத்திரம் செய்யவில்லை தாயே. இந்த ஸ்தோத்திரத்திற்கு காரணமும் நீ, கர்த்தாவும் நீ என்கிறார் பகவத் பாதாள். இந்த ஸ்தோத்திரத்தை இயற்ற வேண்டும் என்று கூறியதும் அம்பாள், அதை இயற்றியதும் அம்பாள் என்று கூறுகிறார். ஆகையால் இதில் எவ்விதமான தோஷங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அதை நீ பாராட்டாமல் என்னை ரட்சித்து அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து முடிக்கிறார் பகவத் பாதாள். தன்னால் ஆனது எதுவும் இல்லை. நீ இச்சைப்பட்டாய், நீ அருள் செய்தாய். நீயே என் வாக்கில் அமர்ந்து இந்த ஸ்லோகங்களை உண்டாக்கினாய். இதில் என் பெருமை ஏதும் இல்லை அம்மா. செய்த இஸ்துதியில் எத்தனை பிழைகள், எத்தனை அடியேன் எத்தனை செய்திருந்தாலும் பெற்றவள் நீ, பொறுப்பது உன் கடன் என்று அம்பாளை சரணடைந்து இந்த கிரந்தத்தை சமர்ப்பித்தார் பகவத் பாதாள். அவள் அளித்த சக்தியால் அவளையே துதிப்பாடி
அவள் அருளை வேண்டுகிறார் பகவத் பாதாள் இந்த 100வது ஸ்லோகத்தில். சர்வ ஜனங்களுக்கும் அன்னை பராசக்தி மேல் பக்தி ஏற்பட வேண்டும் என்பதை உத்தேசித்து இந்த கிரந்தம் பகவத் பாதாளால் அருளப்பட்டது. புருஷரூபமான தெய்வங்களுக்கு முக்தியை கைகளால் தான், கரங்களால் தான் கொடுக்கும் சக்தி உண்டு. ஆனால் பரதேவதைக்கோ பராசக்திக்கோ தனது பாதங்களினாலேயே பக்தனின் பக்திக்கு பலன் கொடுக்கும் கருணை உண்டு என்கிறார். லோகக்ஷேமத்திற்காக உண்டாக்கப்பட்ட இந்த கிரந்தத்தை ஒவ்வொரு ஸ்லோகமாக படித்து அம்பாளை சந்தோஷிக்க செய்பவர்களுக்கு சர்வ சௌபாகியங்களும் ஏற்படும். ரோக நிவர்த்தி, துர்தேவத்தை சேஷ்டை நிவர்த்தி, சத்ரு ஜெயம், அபமிருத்யு பயம் நீங்குதல் என்று அனைத்து தீங்குகளும் நீக்கப்படுகிறது. இந்த ஸ்தோத்திரத்தை பக்தியுடன் பாராயணம் செய்பவருக்கு தேவி நேரில் காட்சி தருகிறாள் என்பது நிதர்சனம். இந்த சௌந்தரிய லகரி என்கிற ஸ்தோத்திர கிரந்தத்தை அருளிய ஸ்ரீ சங்கர பகவத் பாதாளுடைய திவ்ய பாத பத்மங்களில் பரம பக்தியுடன் இந்த ஸ்லோகங்களை பாராயணம் செய்து பிரம்ம வித்யா ரூபிணியான பராசக்தியின் திவ்ய தரிசனத்திற்கு யோக்கியமான ஜென்மம் இது என்பதை நாம் அறிந்து ஆச்சாரியால் அனுகிரகத்திற்கும் அம்பாளின் அனுகிரகத்திற்கும் பிரார்த்தனை செய்வோம். சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்தஹ பிரபவித்தும் ந சேதேவம் தேவோ ந கலு குஷலஹ ஸ்பந்திதுமபி அத்தஸ்த்வாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதம அக்ருத புண்ணிய பிரபவதி. பூமௌ ஸ்கலித பாதானாம் பூமிரேவாவலம்பனம் त्वयि जाता परादानां त्वमेव शरणं शिवे, त्वमेव शरणं शिवे, त्वमेव शरणं शिवे. ஆதிசங்கரர் இயற்றிய இந்த சௌந்தர்ய லஹரி என்கிற கிரந்தம் பிறந்த வரலாறு அறிவது மிகவும் உச்சிதமானது. ஆதிசங்கரர் ஒரு சமயம் தனது விஜய யாத்திரையின் பொழுது கைலாயம் சென்று மௌனமான நிலையில் தியானம் செய்து கொண்டிருந்தார். பார்வதி பரமேஸ்வரால் இவரை கைலாயத்திலிருந்து பார்த்தனர். பூலோகத்திலிருந்து வந்திருக்கும் இந்த பாலகனுக்கு அருள வேண்டும் என்று நியமித்து 2 ஓலை சுவடிகளை அவர் மடியில் போடுகிறார்கள். அதில் ஒன்றை கைலாயத்தின் முக்கிய கணமான நந்தி தேவர் இதை கண்ணுற்றதும் அந்த ஓலை சுவடிகளை பிடுங்க போனார். அதில் ஒரு கட்டை நந்தி தேவர் எடுக்க மற்றொன்றை பகவத் பாதாள் இருக்க பற்றி கொண்டு விட்டார். முழுவதும் கிடைக்கவில்லையே என்று மனம் நொந்தவரிடம் அம்பாள் தரிசனம் தந்து, சங்கரா, என்னை நன்றாக தரிசனம் செய், என் சிரம் முதல் பாதம் வரை நீ எழுது, எல்லா இடங்களிலும் உனக்கு நான் காட்சி கொடுப்பேன், அதனால் கிடைத்ததை வைத்து கொண்டு மீதி பகுதியை எழுது என்று ஆணை பிறப்பித்தாள். முதல் 41 ஸ்லோகம் சங்கரரிடம் இருந்தது. மீதி 59 ஸ்லோகங்கள் நந்தி தேவர் வசம் சென்று விட்டிருந்தது. அம்பாளின் அருள் பெற்று தேவியின் அழகையும் கருணை பொங்கும் அவள் குண விசேஷங்களையும் 42வது ஸ்லோகத்திலிருந்து பகவத் பாதாள்
வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். இப்படி 59 ஸ்லோகங்கள் இவர் இயற்றினார். ஆக மொத்தம் 100 ஸ்லோகங்கள் கொண்ட தொகுப்பே சௌந்தரிய லஹரி, அதாவது அழகின் அலைகள் என்று பொருள்படும் இது. இந்த ஸ்லோகம் மந்திர சக்தி வாய்ந்தது. இது தந்திர யந்திர வழிபாட்டு முறைகளை கொண்டது. 100 வெவ்வேறு யந்திரங்கள் கொண்டது. முதல் 41 ஸ்லோகங்கள் அம்பாளின் உள்முகமான தியான வழிபாட்டை குறிக்கிறது. குண்டலினி, ஸ்ரீ சக்கரம், மந்திரம் ஆகியவற்றின் தத்துவங்களை முறையாக விளக்குகிறது. சிவனுக்கும் சக்திக்கும் இடையேயுள்ள அந்யோன்ய பாவத்தையும், மகா திரிபுர சுந்தரியான அம்பாள் ஆதிக்க சக்தியாக இருப்பதும், அந்த சக்தியை பெற்றிருப்பது சிவன் என்றும் முதல் ஸ்லோகமே கூறுகிறது. சக்தியுடன் ஐக்கியமாகி சிவசக்தியாக விளங்குகிறார் என்றும், இல்லையெனில் அவரிடம் இயங்கும் ஆற்றல் இருக்காது என்ற கருத்தை கூறித்தான் சௌந்தரிய லஹரி ஆரம்பிக்கிறது. இதையே 24வது ஸ்லோகத்தில் ஜகத் சூதே தாத்தா என்று ஆரம்பிக்கும் ஸ்லோகம். அந்த 24வது ஸ்லோகத்தில் பிரம்மா பிரபஞ்சத்தை படைக்கிறார், விஷ்ணு பராமரிக்கிறார், ருத்ரர் அழிக்கிறார், மகேஸ்வரர் சதாசிவத்தில் ஒடுங்கி இருக்கிறார் என்றும், தேவியின் புருவ அசைவினால் அவள் கொடுக்கும் உத்தரவை பெற்றுக்கொண்டுதான் அனைவரும் இயங்குகிறார்கள், என்ற 3 தேவர்களும் இயங்குகின்றனர் என்கிறார். அடுத்து 31, 32, 33வது ஸ்லோகங்களில் அம்பாளின் வழிபாட்டு மந்திரங்களை கூறுகிறது. 34வது ஸ்லோகத்தில் காமேஸ்வரியான அம்பாளுக்கும் ஈஸ்வரனுக்கும் உண்டான ஐக்கிய பாவத்தை எடுத்து கூறி, ஆதி தம்பதிகள் இவர்கள் என்று போற்றி பகவதி என்ற திருநாமத்தை கொடுக்கிறார் பகவத் பாதாள். 35வது ஸ்லோகத்திலிருந்து 41வது ஸ்லோகம் வரையிலும் 6 ஆதார சக்கரங்களை பற்றியும் குண்டலினி சக்தியை பற்றியும், அம்பாள் அந்தந்த சக்கரத்தின் சக்தியாக இருந்து கொண்டு சாதகனின் குண்டலினி சக்திக்கு எப்படியெல்லாம் அருள் செய்து கடைசியில் பிரமரந்தத்தில் சிவசக்தி தரிசனம் கிடைக்கச் செய்கிறாள் என்பதையும் விளக்கும் ஸ்லோகங்களாகும். இந்த முதல் 41 ஸ்லோகங்கள் கொண்டதை ஆனந்த லஹரி என்று கூறப்படுகிறது. இது ஈசனே இயற்றி அம்பாளை ஆனந்தத்தில் ஆழ்த்தினார் என்றும் கூறப்படுகிறது. இந்த கிரந்தத்தை முழுமைப்படுத்தி அருளிய பகவத் பாதாளை நமஸ்கரித்து எப்பொழுதும் இந்த ஸ்லோகத்தை நாம் படித்து பயனடைவோம். ஓம் தத் சத்.